ஓம் சாந்தி 5/5/2024 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் 15/11/1999 பாப்தாதாவின் மகா வாக்கியம். பாபாவுக்கு சமமாக ஆவதற்கான சகஜமான புருஷார்த்தம் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர் ஆகுங்கள். பாப் சமான் நிலையை அடையணும்னா அதற்கான சரியான சகஜமான புருஷார்த்தம் ஆக்ஞாக்காரி, பாபாவுடைய ஒவ்வொரு கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடப்பவர் ஆகணும். அப்படியானா பாப் சமான் நிலையை அடைய முடியும்னு சொல்கிறார். இன்று பாப்தாதா தம்முடைய புனித அன்னப்பறவைகளின் சபையை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு குழந்தையும் புனித அன்னப்பறவை. சதா மனதில் ஞான ரத்தினங்களின் சிந்தனை செய்து கொண்டே இருக்கிறார்கள். புனித அன்னப்பறவையின் வேலையே வீணானவற்றின் கூழாங்கல்லை விட்டுவிடுவது மற்றும் ஞான ரத்தினங்களை சிந்தனை செய்வதாகும். ஒவ்வொரு ரத்தினமும் எவ்வளவு விலை மதிக்க முடியாதது. ஒவ்வொரு குழந்தையும் ஞான ரத்தினங்களின் சுரங்கமாகியுள்ளனர். ஞான ரத்தினங்களின் கஜானாவினால் சதா நிறைந்துள்ளனர். ஆக பாப்தாதா எல்லாரையும் புனித அன்னப்பறவைகளை பார்க்குறார். ஒவ்வொருவரும் எப்படி வீணானதிலிருந்து விலகி ஞான ரத்தினங்களால் நிறைஞ்சிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறார். இன்று பாப்தாதா குழந்தைகளின் ஒரு விசேஷமான விஷயத்தை சோதித்து கொண்டிருந்தார். அது என்ன? ஞான யோகத்தின் சுலபமான தாரணைக்கான சுலபமான சாதனம் பாபா மற்றும் தாதாவினுடைய கட்டளையை ஏற்று நடப்பது ஆகும். ஞான யோகத்தின் சுலபமான தாரணைக்கான சுலபமான சாதனம் என்னென்னா ஆக்ஞாக்காரி, கட்டளைப்படி நடப்பது, கட்டளையை ஏற்று அதன்படி நடப்பது. அதுதான் உங்களுக்கு சுலபமாக தாரணைக்கான சாதனம் அப்படின்றார். தந்தையின் ரூபத்திலும் ஆக்ஞாக்காரி, ஆசிரியர் ரூபத்திலும் மற்றும் சத்குரு ரூபத்திலும் ஆக்ஞாக்காரி. ஆக்ஞாக்காரினா கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடப்பவர்கள். 3 ரூபங்களிலும் ஆக்ஞாக்காரி ஆவது என்றாலே சகஜ புருஷார்த்தி ஆவது அப்படின்னு அர்த்தமா. 3 ரூபத்துலேயுமே பாபாட்டேருந்து நமக்கு என்ன டைரக்ஷன் கிடைக்குதோ அதன்படி நடந்துக்கிறது. அப்படி யார் நடக்கிறாங்களோ அவங்க தான் சகஜ புருஷார்த்தி அப்படின்றார். ஏனென்றால் 3 ரூபங்களிலுமே குழந்தைகளுக்கு கட்டளை கிடைச்சிட்ருக்கு. ஒரு அமிர்த வேலை தொடங்கி இரவு வரை ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு காரியத்திற்காகவும் கட்டளை கிடைத்துள்ளது. கட்டளைப்படி நடந்து கொண்டே இருந்தால் எந்த விதமான முயற்சி அல்லது கஷ்டம் அனுபவம் ஆகாது. அவங்க கவலைப்படவே மாட்டாங்க, கஷ்டப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு கஷ்டம் அனுபவமே ஆகாது. யாருக்கு? கட்டளைப்படி நடக்கக்கூடியவர்களுக்கு அப்படின்றார். ஒவ்வொரு நேரத்திலும் மனதின் சங்கல்பம், வார்த்தை மற்றும் கர்மத்திற்காக 3 விதமான கட்டளைகள் தெளிவாக கிடைத்துள்ளது. மனதுக்காக, வார்த்தைக்காக, அதாவது சங்கல்பத்துக்கு, வார்த்தைக்கு, கர்மாவுக்கு 3க்குமே பாபா கட்டளை கொடுக்குறார். மனதை எப்படி செயல்படுத்தணும் அதுக்கான ஸ்ரீமத், வார்த்தை எப்படி இருக்கணும், நம்முடைய கர்மா எப்படி இருக்கணும், ஒவ்வொன்றுக்குமே பாப்தாதாட்டேந்து கட்டளை தெளிவாக கிடைச்சிருக்கு. இதில் யோசிப்பதற்கான அவசியமே கிடையாது. இதை செய்யலாமா வேணாமா, இது சரியா தவறா யோசிக்க முயற்சி கூட நீங்கள் செய்ய வேணாம். கட்டளைப்படி நடந்தாலே எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்றார். பரமாத்மா கட்டளை எப்போவுமே சிரேஷ்டமானது. நம்ம அது பரமாத்மாவுடைய கட்டளை எப்பவுமே உயர்ந்தது. நீங்கள் அதன்படி நடந்தாலே எதையும் யோசிக்கணுன்னே அவசியம் இல்லை அப்படின்றார். ஆக குமார்கள் யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ இது நல்ல குழுவாக இருக்குது அப்படின்றார். ஒவ்வொருவரும் தந்தையினுடையவர் ஆனதும் தந்தைக்கு உறுதிமொழி கொடுத்து விட்டீங்களா? எப்போது தந்தையினுடையவர் ஆகிவிட்டீர்களோ முதலில் எந்த உறுதிமொழி கொடுத்தீங்க? பாபா, உடல், மனம், செல்வம் என்னவெல்லாம் எங்களிடம் உள்ளதோ அனைத்தும் உங்களுடையது. குமார்கள்ட்ட செல்வம் அதிகம் இருக்காது, பிறகும் கூட இது அனைத்தும் உங்களுடையது அப்படின்னு இந்த உறுதிமொழி கொடுத்துருக்கீங்களா? உடலும் மனமும் செல்வமும் மற்றும் சம்பந்தம் அனைத்துமே உங்களுடையது. இந்த உறுதிமொழியை பக்காவாக கொடுத்திருக்கீங்களா? எப்போது உடல், மனம், செல்வம், சம்பந்தம் அனைத்தும் உங்களுடையவை என ஆகிறதோ அப்போது என்னுடையது என்ன இருக்கிறது? பிறகு ஏதாவது என்னுடையது என்பது இருக்கா அப்படின்னு கேட்குறார். உடல், மனம், செல்வம், மக்கள் அனைத்தையும் தந்தையிடம் ஒப்படைத்து விட்டீர்கள். இல்லறத்தில் இருப்பவர்கள் கூட ஒப்படைச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறார். மதுபனை சேர்ந்தவர்களும் ஒப்படைச்சிட்டிங்களா? எல்லாருமே பக்காதானே அப்படின்னு கேட்குறார்.
எப்போது மனமும் தந்தையினுடையதாக ஆகிவிட்டதோ அப்போது எனது மனமே இல்லை தானே, அல்லது எனது மனம் அப்படி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறார். எனது என புரிந்து கொண்டு அதை பயன்படுத்த வேண்டுமா? எப்போது மனதை பாபாவுக்கு கொடுத்து விட்டீங்களோ இதுவும் நம்பி கொடுக்கப்பட்ட பொருளாக ஆயிடுச்சு. பிறகு யுத்தம் எதனோடு செய்கிறீங்க? மனதை பாபாட்ட கொடுத்துட்டீங்க. பிறகு உங்களுடைய யுத்தம்லாம் எதில் நடக்குது? அந்த மனதில் தான் நடக்குது. என் மனசு கஷ்டமாக இருக்குது, எனக்கு மனசு குழப்பமாக இருக்குது, என்னுடைய மனசில் வீண் சங்கல்பம் வருது, எனது மனம் சஞ்சலமாக இருக்குது. இதெல்லாம் எப்போ என்னுடையது இல்லையோ, நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருள் பாபாவனுடையதுன்னு ஆயிடுச்சோ, பிறகு அந்த பொருளை எனதுன்னு ஏன் பயன்படுத்துகிறீங்க? அது உங்களுடையது கிடையாதே அப்படின்றார். அது அடகு பொருளாச்சே அப்படின்னு பாபா சொல்கிறார். எனது என புரிந்து கொண்டு பயன்படுத்தினால் இது பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்ட பொருளை கையாடல் செய்வதற்கு சமம். இது துரோகம் இல்லையா? நம்பிக்கை துரோகம் தானே இது அப்படின்றார். உங்களை நம்பி ஒரு பொருளை கொடுத்துருக்காங்க, இல்லை நீங்கள் ஒரு பொருளை மற்றவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டிங்க அப்படின்னா, ஒப்படைக்கப்பட்ட பொருளை நீங்கள் மறுபடியும் எடுத்து பயன்படுத்துகிறீங்கன்னா அது நம்பிக்கை துரோகம் இல்லையா அப்படின்னு சொல்கிறார். மாயாவுக்கான வாசல் நான் மற்றும் எனது. இதை தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. எங்கே நான் எனது என்பது இருக்கோ அங்கே மாயாவை நீங்களே வரவேற்கிறீங்க, வாசல் நீங்களே வழி கொடுக்குறீங்க அப்படின்றார். ஆக உடலும் உங்களுடையது இல்லை. பிறகு தேக அபிமானத்தின் நான் எங்கேருந்து வந்தது? இந்த உடலே உங்களுடையது கிடையாது. அப்புறம் நான் எதை சொல்லிக்கிறீங்க? மனமும் உங்களுடையது கிடையாது. அப்போது எனது என்பது எங்கேருந்து வந்தது? உன்னுடையதா என்னுடையதா, பாபாவுடையதா, அல்லது வெறுமனே சொல்வது மட்டும்தான் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குறார். சொல்வது தந்தையினுடையது, ஆனால் என்னுடையதுன்னு நினச்சிக்கிறீங்க. முதல்ல நீங்கள் கொடுத்த உறுதிமொழியை பக்காவாக நினைவு செய்யுங்க. உடல் உணர்வின் நான் என்பது இருக்கக்கூடாது, எனது என்பதும் இருக்கக்கூடாது. ஆக எது பாபாவின் கட்டளையாக உள்ளதோ, உடலையும் நம்மிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருள் அமானத் அப்படின்னு உணருங்க. மனதையும் அதுபோல் ஒப்படைக்கப்பட்ட பொருள்னு புரிஞ்சுக்கங்க. பிறகு கடின உழைப்பிற்கான அவசியம் இருக்குமா என்ன? எந்த ஒரு பலவீனம் வந்தாலும் இந்த 2 சொற்களில் இருந்து தான் வருகிறது. எந்த 2 சொற்கள்? நான் மற்றும் எனது. ஆக உங்களது உடலும் இல்லை, உடல் உணர்வின் நான் என்பதும் இல்லை. மனதில் என்ன சங்கல்பம் வந்தாலும் கட்டளைப்படி நடப்பவர் என்றால் பாபாவின் கட்டளை என்ன? நேர்மறையாக யோசிங்க, சுப பாவனையின் சங்கல்பம் வைங்க. தவறான சங்கல்பம் செய்யுங்கள் என்பது பாபாவின் கட்டளையே கிடையாது. பாபா அப்படி இல்லாமல் சொல்லி கொடுக்குறாரு. உங்கள் மனதை எப்படி நீங்கள் வச்சுருக்கணும், இந்த உடலை எப்படி நீங்கள் பயன்படுத்தணும், அதற்கான கட்டளை எல்லாம் கரெக்டாக கொடுக்குறாரு. ஆக நீங்கள் கட்டளைப்படி நடக்கிறீங்களா? இந்த உடலை கட்டளைப்படி நடத்துகிறீங்களா? இந்த மனதை கட்டளைப்படி செயல்படுத்துகிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இதெல்லாம் மீறி நான் எனது என்பதை நீங்கள் பயன்படுத்தும் போது நீங்கள் கட்டளைப்படி நடப்பவரா அப்படின்னு கேட்குறாரு பாபா. ஆக உங்களது மனமும் இல்லை, இந்த உடலும் உங்களுடையது என்னும்போது இந்த மனதிலிருந்து வீண் சங்கல்பம் செய்கிறீர்கள் என்றால் பாபாவின் கட்டளையை நடைமுறையில் கொண்டு வரவில்லை தானே அப்படின்றார். ஆகையினால ஒரு சொல்லை மட்டும் நினைவில் வையுங்கள், நான் பரமாத்மா கட்டளைப்படி நடக்கும் குழந்தை. இது உங்கள் நினைவில் இருக்கணும். இது பாபாவின் கட்டளையா இல்லையா என்பதை முதல்ல யோசிங்க. கட்டளைப்படி நடக்கும் குழந்தை என்றாலே அவருக்கு தானாகவே பாபாவுடைய நினைவு கண்டிப்பாக இருக்கும். தானாகவே அன்பானவராக இருப்பார், தானாகவே பாபாவுக்கு சமீபமானவராக இருப்பார். ஆகவே நீங்கள் உங்களை செக் பண்ணி பாருங்கள், பாபாவின் சமீபமான பாபாவின் கட்டளைப்படி நடப்பவரா? ஒரு சொல்லை அமிர்த வேளையில் நினைவு செய்ய முடியும். நான் யார்? கட்டளைப்படி நடப்பவனா, அல்லது சில நேரம் கட்டளைப்படி நடப்பவர் மற்றும் சில நேரம் கட்டளையிலிருந்து விலகி இருப்பவரா? இதை நீங்களே உங்களை செக் பண்ணி பாருங்கள். நான் சதா கட்டளைப்படி நடக்கக்கூடிய ஆத்மாவா, சில நேரம் கட்டளைப்படியும் சில நேரம் கட்டளைக்கு மீறி செயல்படக்கூடிய ஆத்மாவா? நீங்களே உங்களை செக் பண்ணி பாருங்கள் அப்படின்றார். அப்போ பாப் சமான் நிலையை அடையாததுக்கு காரணம் என்னென்னா, கட்டளைப்படி ஆஞ்ஞாக்காரியாக இருக்கிறதுல அப்பப்போ குறை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. பாப்தாதா எப்போதுமே சொல்கிறாரு, எந்த ஒரு ரூபத்திலும் ஒரு பாபாவின் சம்பந்தம் நினைவு இருந்துச்சுன்னா மனதிலிருந்து மனப்பூர்வமாக பாபா என்ற சொல் வெளிப்படுமானால் சமீபத்தின் அனுபவம் செய்வீர்கள். பாபாவுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அனுபவம் செய்வீங்க.
மந்திரம் சொல்வது போல் சும்மா பாபா பாபா அப்படின்லாம் நீங்கள் சொல்லணுன்னு அவசியம் இல்லை. அப்படிலாம் சொல்லாதீங்க. பக்தி மார்க்கத்தில் தான் அவங்க ராம் ராம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்களும் இங்கே பாபா பாபான்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்றார். மனதிலிருந்து வரணும் பாபா அப்படின்றது வெளிப்படணுன்றார். வாயால் நீங்கள் பாபா பாபான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றார். ஒவ்வொரு கர்மம் செய்வதற்கு முன்பும் முதலில் சோதித்து பாருங்கள். மனதுக்காக, உடலுக்காக அல்லது செல்வத்துக்காக பாபாவினுடைய கட்டளை என்ன, அதை செக் பண்ணுங்கள். மனதுக்காக என்ன கொடுத்துருக்காரு? வீண் சங்கல்பம், பலகீனமானது, எதிர்மறையானது சிந்தனை, இதெல்லாம் வரக்கூடாது சொல்லியிருக்காரு. உடலுக்காக உடலை ஸ்ரீமத் படி தான் பயன்படுத்தணும். என்னுடையது கிடையாது, இந்த உடல் நான் கிடையாது, என்னுடையது கிடையாது, இப்படி நீங்கள் பயன்படுத்தணும். செல்வத்துக்காக இப்படி ஒன்றுக்குமே பாபாட்டேந்து என்ன கட்டளை கிடச்சிருக்கோ அந்த கட்டளைப்படி நாம் பயன்படுத்துகிறோமா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுங்கள். குமார்களிடம் எவ்வளவு கொஞ்சமாக செல்வம் இருந்தாலும் பாபா என்ன கட்டளை கொடுத்துருக்காரு, செல்வத்தின் கணக்கை எப்படி எந்த விதமாக வைக்கணும் பாபா சொல்லியிருக்காரு அப்படின்றார். அந்த மாதிரி கணக்கெல்லாம் வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறார். அதுபோல் கரெக்டாக நடந்துக்கிறீங்களா? ஒவ்வொரு குமாரும் பணத்தின் கணக்கையும் வைக்க வேண்டும். பணத்தை எங்கே எப்படி பயன்படுத்துவது, மனதையும் எங்கே எப்படி பயன்படுத்துவது, உடலையும் எங்கே எப்படி பயன்படுத்துவது, இந்த அனைத்து கணக்கும் இருக்கணும். உடல், மனம், செல்வம், இது மூணையும் நம்ம எப்படி பயன்படுத்தணும், ஒவ்வொன்றுக்கும் என்ன கட்டளை பாபாட்டேருந்து கிடச்சிருக்கோ அதன்படி நம்ம அதை பயன்படுத்தணும் அப்படின்றார். இன்றைக்கி புதிதாக கூட நிறைய பேர் வராங்க. அப்படி வரவங்களுக்கு கூட இந்த விஷயங்கள்லாம் தெரியாது. என்னென்ன செய்யணும், எப்படி செய்யணுன்றது அவங்களுக்கும் புரிய வைங்க. அப்போ தான் அவங்களும் கூட கவலையற்றவராக ஆகுவாங்க. இந்த சுமையெல்லாம் அனுபவம் ஆகாது. ஏனென்றால் உங்களுடைய அனைவரின் லட்சியம் என்ன அப்படின்றார், டபுள் லைட் ஆகிறது அப்படின்றார். ஆகவே லட்சியத்துடன் கூடவே லட்சணமும் இருக்கணும். லட்சியம் மிக உயர்ந்ததாக இருக்குது, ஆனால் லட்சணம் இல்லை என்றால் லட்சியம் வரை சென்றடைவது கடினமாகிவிடும். எனவே பாபாவின் கட்டளையை சதா புத்தியில் வைத்து பிறகு காரியத்துக்கு வாங்க. அப்பப்போ நீங்கள் கர்மத்துக்கு வரும்போது பாபாட்டேந்து நமக்கு என்னென்ன டைரக்ஷன் கிடச்சிருக்கோ அதன்படி நான் நடந்துக்கிறேன்னா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க அப்படின்றார். கர்மா செய்யறதுக்கு முன்னே ஒவ்வொரு செயலுக்கும் முன்னாடி அதற்கான ஸ்ரீமத் என்ன தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க அப்படின்றார். பாப்தாதா இதற்கு முன்பும் புரிய வச்சிருந்தார். பிராமண வாழ்க்கையின் முக்கிய கஜானாக்கள் சங்கல்பம், சமயம் மற்றும் சுவாசம். உங்களது சுவாசமும் கூட மிக மிக மதிப்பு வாய்ந்தது. ஒரு சுவாசம் கூட சாதாரணமானதாக இருக்கக்கூடாது, வீணானதாக போகக்கூடாது. பக்தியில் கூட சொல்கிறாங்க, ஒவ்வொரு சுவாசத்திலும் தங்களது இஷ்ட தெய்வத்தை நினைவு செய்யுங்க அப்படின்னு பக்தியிலே சொல்கிறாங்க. அதே போல் இங்கே கூட உங்களுடைய ஒரு சுவாசம் கூட வீணாகக்கூடாது அப்படின்றார். அதே போல் ஞானத்தின் கஜானா, சக்திகளின் கஜானா இவையெல்லாம் ஆல்ரெடி இருக்கவே இருக்குது. ஆனால் முக்கியமாக இந்த 3 கஜானாக்கள் சமயம், சங்கல்பம், சுவாசம் கட்டளைப்படி பயனுள்ளதாக இருக்கா, வீணாக போல தானே, இதெல்லாம் பார்க்கணும். ஏனென்றால் வீணாக போச்சு அப்படின்னா உங்கள் கணக்கில் சேமிப்பாகாது. மேலும் சேமிப்பு கணக்கை இந்த சங்கம யுகத்தில் தான் நம்ம சேமிக்க முடியும். இதுதான் அதுக்கான சமயம். சத்தியுகம், திரேதாயுகத்தில் சிரேஷ்ட பதவி அடையணுன்னாலும், துவாபர யுகம் கலியுகத்தில் பூஜ்ய பதவி பெறணுன்னாலும் ரெண்டுக்குமான சேமிப்பை இந்த சங்கம யுகத்தில் தான் நம்ம சேமித்து ஆகணும். இதுதான் சேமிப்பதற்கான சமயம். அதனால் இந்த கணக்கின்படி நீங்கள் யோசிங்க. சங்கம யுகத்தின் வாழ்க்கையின் சிறிய ஜென்மத்தின் சமயம், சங்கல்பம், சுவாசம் எந்த அளவுக்கு விலை மதிக்க முடியாதது. இதை நான் சேமிப்பில் வச்சுருக்கேன்னா இதில் நீங்கள் கவனக்குறைவாக ஆகக்கூடாது. எப்படி வந்ததோ அப்படியே நாள் கழிந்து சென்றது என்றால் நாள் கழிந்தது அப்படின்றது கிடையாது. ஆனால் ஒரு நாளில் அதிகம் இழந்தீர்கள். எப்போதாவது ஏதாவது தவறான சங்கல்பம், தவறான சமயம் செல்கிறது என்றால் அப்போது இதுபோல் புரிந்து கொள்ளாதீர்கள். 5 நிமிஷம் தானே, பரவாயில்ல, அந்த மாதிரி நினைக்காதீங்க. சமயத்தின் அனுசாரம் பாருங்கள். இயற்கை தன்னுடைய காரியத்தில் எவ்வளோ தீவிரமாக இருக்குது. ஏதாவது விளையாட்டை காட்டிக்கிட்டே தான் இருக்குது. எங்கெங்கோ விளையாட்டை காட்டி கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இயற்கையின் தலைவனாகிய பிராமண குழந்தைகளின் விளையாட்டு ஒன்று தான், அது பறக்கும் கலையின் விளையாட்டு. ஆக இயற்கையோ விளையாட்டு காட்டுகிறது, ஆனால் பிராமணர்கள் தங்களது பறக்கும் கலையின் விளையாட்டை நீங்கள் காட்டிகிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறாரு பாபா.
அப்போ அந்த பறக்கும் கலையில் நாம் இருக்கணும், அந்த டபுள் லைட் ஸ்டேஜில் இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? நம்ம ஒவ்வொரு கஜானாவையும் சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறார். யாரோ பாப்தாதாவுக்கு ஒடிசாவின் சமுத்திர புயலின் விளைவை எழுதி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு, அப்போது இந்த இயற்கையின் விளையாட்டையோ பார்த்துட்டீங்க பாப்தாதா சொல்கிறார். கேட்குறாரு, நீங்கள் இயற்கையின் விளையாட்டெல்லாம் பார்த்தீங்களா? அல்லது தங்கள் பறக்கும் கலையின் விளையாட்டில் பிஸியாக இருந்தீங்களா? அல்லது வெறுமனே அந்த செய்தியை மட்டும் கேட்டுட்டு இருந்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு. செய்தியை எல்லாருமே கேட்க வேண்டியிருக்கும், கேட்டிருப்பீங்க. ஆனால் எவ்வளவு செய்தி கேட்பதில் ஆர்வம் உள்ளதோ அந்த அளவுக்கு பறக்கும் கலையின் விளையாட்டிலும் ஆர்வம் இருந்துச்சா? குழந்தைகள் அநேகர் குப்தமான யோகியாகவும் இருந்திருக்கீங்க. அந்த மாதிரி குப்த யோகி குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் உதவியும் கூட அதிகமாக கிடைச்சிது. மேலும் அத்தகைய குழந்தைகள் அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆடாத அசையாத சாட்சி நிலையில் இருந்தாங்க. வாயு மண்டலத்திலும் கூட சமயத்தில் சகயோகம் கொடுத்தார்கள். எப்படி ஸ்தூல சகயோகம் கொடுப்பவர்கள் அரசாங்கமாக இருந்தாலும் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் சகயோகம் தருவதற்கு தயாராக இருந்தாங்க, அதே போல் பிராமண ஆத்மாக்களும் கூட தங்களின் சகயோகத்தை நீங்கள் கொடுக்கணுன்றார். சாந்தி, சக்தி மற்றும் சுகம் கொடுப்பதற்காக ஈஸ்வரிய சிரேஷ்ட காரியம் என்ன உள்ளதோ அதை நீங்கள் செஞ்சீங்களா? அந்த மாதிரி இயற்கையின் விளையாட்டு, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், இயற்கை சீற்றத்தில் அந்த மாதிரி டைமில் மற்றவங்கெல்லாம் ஸ்தூல ரீதியான உதவி சகயோகம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சுகம், சாந்தி மற்றும் சக்தியினுடைய சகயோகம், இதுதான் முக்கியமானது, இதை நீங்கள் கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்குறார். எப்படி அந்த அரசாங்கம் இதை செய்தது, இன்ன தேசம் இதை செய்தது அப்படின்னு உடனே அறிவிப்பு செய்தாங்க. ஆக பாப்தாதாவும் கேட்குறாரு, சகயோகி குழந்தைகளாகி நீங்களும் தங்களின் காரியத்தை செஞ்சீங்களா? நீங்களும் விழிப்புணர்வோடு இருக்கணும். ஸ்தூல சகயோகம் கொடுக்க வேண்டியதும் அவசியம்தான், இதில் பாப்தாதா தடையெல்லாம் சொல்ல மாட்டார். ஆனால் பிராமண ஆத்மாக்களின் விசேஷ காரியமாக எது இருக்கோ, எதற்கு வேறு யாரும் சகயோகம் கொடுக்க முடியாதோ அத்தகைய சகயோகத்தை நீங்கள் விழிப்போடு இருந்து செஞ்சீங்களா, கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா இதை நீங்கள் தான் செய்ய முடியும். உலகத்துக்கு சுகம், சாந்தியினுடைய வைப்ரேஷனை நீங்கள் தான் அனுப்ப முடியும் அப்படின்றார். அவங்களுக்கு வெறும் ஆடை வேண்டும், தானியம் வேண்டும் என்று அந்த மாதிரியா? ஆனால் முதலில் மனதில் அமைதி வேணும், அதை நீங்கள் தான் கொடுக்க முடியும். இதெல்லாம் அரசாங்கத்தாலேயோ மற்றவர்களாலேயோ கொடுக்க முடியாது, பிராமண குழந்தைகள் நீங்கள் தான் கொடுக்க முடியும் அப்படின்றார். மனசுக்கு அமைதி வேணும், அதே போல் அந்த சுச்சுவேஷனை எதிர்கொள்வதற்கான சக்தி வேணும் அப்படின்றார். அங்கே உள்ளவர்களுக்கு ஸ்தூல விஷயங்களுடன் கூடவே சூட்சம சகயோகம் பிராமணர்கள் தான் கொடுக்க முடியும். ஸ்தூலமான விஷயத்தை கொடுக்கறதுக்கு வெளி உலகத்தார் இருக்காங்க, அரசாங்கம் இருக்குது. சூட்சமமானதெல்லாம் நீங்கள் தான் கொடுக்க முடியும் அப்படின்றார். வேறு யாருமே கொடுக்க முடியாது அப்படின்றார். இப்போ இதெல்லாம் ஒரு சாம்பிள் தான், இப்போ நடந்த விஷயம்லாம் ஒத்திகை தான், உண்மையானதோ இனிமே தான் வரப்போகுது அப்படின்றார். ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் எல்லாருக்கும் அந்த மாதிரி சக்திகளை கொடுக்கறதுக்கு, சாந்தி சக்தியினுடைய வைப்ரேஷனை அனுப்புறதுக்கு கஜானாக்கள் நிறைஞ்சவராக ஆயிட்டிங்களா? இப்போ உங்களுக்கு அது போலாம் கொடுக்க வருதா? அதனுடைய ரிசல்ட்டை உங்களால் உணர முடியுதா அப்படின்னு பாபா பார்க்குறார். அடுத்து பாபா சொல்கிறாரு, குமார்கள் என்ன செய்ய போகிறீங்க? சக்திகள் சேமிப்பாக இருக்கா? சாந்தி சேமிப்பாக இருக்கா? பயன்படுத்த வருதா அப்படின்னு கேட்குறார். இப்போது நடைமுறையில் நீங்கள் செய்து காட்ட வேண்டும், சாட்சியாக இருந்தும் பார்க்க வேண்டும். எந்த சூழ்நிலை வந்தாலும் சாட்சியாக இருங்க, ஆனால் அவங்களுக்கு சக்தியும் கொடுங்க. கேட்கவும் வேண்டும், சகயோகம் கொடுக்கவும் வேண்டும். கடைசியில் உண்மையாக எப்போது பாட்டு நடிக்கப்படுகிறதோ அதில் சாட்சியாக மற்றும் பயமற்று இருந்து பார்க்கவும் வேண்டும். தனது பாட்டை நடத்தவும் வேண்டும் அப்படின்றார். நீங்களாம் வள்ளலின் குழந்தைகள், வள்ளலாகிய ஆத்மாக்களுக்கு வேண்டியதை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா நீங்கள்லாம் மாஸ்டர் வள்ளல், அதனால் எப்போவுமே உங்கள்கிட்ட சக்திகளின் சேமிப்பு ஸ்டாக்கில் இருக்கணும். அதனால் எவ்வளோ ஸ்டாக் உங்கள்கிட்ட இருக்குமோ அந்தளவு நீங்கள் கொடுக்கும் வள்ளலாக ஆக முடியும். கடைசி வரை தனக்காக மட்டுமே சேமித்து கொண்டே இருப்பீர்கள் என்றால் வள்ளலாக முடியாது. ஆகையினால் அநேக ஜென்மங்களின் சிரேஷ்ட பதவி பெற வேண்டுமே, அதை பெற முடியாது. எனவே ஒரு விஷயம், தன்னிடம் ஸ்டாக் வச்சுக்கங்க. சுப பாவனை சிரேஷ்ட விருப்பத்தின் கஜானா சதா உங்கள்கிட்ட நிறைஞ்சு இருக்கணும்.
ரெண்டாவது, விசேஷ சக்திகள் என்னென்ன இருக்கோ அந்த சக்திகள் எந்த சமயம் யாருக்கு வேண்டுமோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக நீங்கள் இருக்கணும். இப்போது சமயத்தின் அனுசாரம் தனது புருஷார்த்தத்தில் சமயம், சங்கல்பம் மற்றும் சமயத்தை கொடுங்க. அதோடு கூடவே வள்ளலாகி உலகத்துக்கும் சகயோகம் கொடுங்க. தனது புருஷார்த்தம் பற்றியோ சொல்லப்பட்டு விட்டது. அமிர்த வேளையிலேயே இதை யோசிங்க. நான் கட்டளைக்கு கீழ்ப்படிந்த குழந்தையாக இருக்கிறேனா? ஒவ்வொரு கர்மத்துக்கும் உங்களுக்கு கட்டளை கிடைச்சிருக்கு. எழுதுறதுக்கு, உறங்குவதற்கு, சாப்பிட்றதுக்கு, கர்மயோகி ஆவதற்கு அனைத்துக்குமே உங்களுக்கு கட்டளை கிடைச்சிருக்கு. அப்போ ஒவ்வொரு கர்மத்திற்கான கட்டளையும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கட்டளைப்படி நடப்பவராக ஆவது தான் பாபாவுக்கு சமமாக ஆவது அப்படின்றார். ஆகையினால ஸ்ரீமத் படி நடக்கணும். மனதின் வழிப்படி நடக்கக்கூடாது. மற்றவர்களின் வழிப்படியும் நடக்கக்கூடாது. வேறு வழிமுறை எதையும் சேர்க்கவும் கூடாது. சில நேரம் மனதின் வழிப்படியும் சில நேரம் மற்றவர் வழிப்படியும் செல்வீர்களானால் கடின உழைப்பு செய்ய வேண்டி இருக்கும். அதனால் லைஃபே சுலபமாக இருக்காது. ஏனென்றால் மனதின் வழியும் மற்றவர்களின் வழியும் உங்களை டபுள் லைட்டாக வச்சுருக்காது, பறக்கவும் விடாது. மனதின் வழியும் மற்றவர்களின் வழியும் சுமையாக தான் உங்களுக்கு இருக்கும். அதனால் சுமை இருந்ததுன்னா பறக்க முடியாது. அதனால் ஸ்ரீமத் தான் உங்களை டபுள் லைட்டாக ஆக்கும். ஆகையினால் ஸ்ரீமத் படி நடப்பது என்றால் சகஜமாக பாபாவுக்கு சமமாக ஆவது அப்படின்றார். ஸ்ரீமத் படி நடப்பவர்களை எந்த ஒரு பரஸ்திதியும் கீழே கொண்டு வர முடியாது. எனவே உங்களால் ஸ்ரீமத் படி நடக்க முடியுதா பாருங்கள். உங்களால் ஸ்ரீமத் படி நடக்க வருதா செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். நல்லது. பாப்தாதா வரதானம் சொல்கிறாங்க. சதா ஆன்மீக ஸ்திதியிலிருந்து மற்றவர்களிடமும் ஆத்மாவை பார்க்கக்கூடிய ஆன்மீக ரோஜா மலர் ஆகுங்கள். சதா ஆன்மீக ஸ்திதியிலிருந்து மற்றவர்களிடமும் ஆத்மாவை பார்க்கக்கூடிய ஆன்மீக ரோஜா மலர் ஆகுங்கள். வரதானத்தின் விளக்கம். ஆன்மீக ரோஜா என்றால் அவர்களிடம் சதா ஆன்மீக நறுமணம் இருக்கும். ஆன்மீக நறுமணம் உள்ளவர்கள் எங்கே பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் ஆத்மாவை பார்ப்பார்கள், சரீரத்தை பார்க்க மாட்டார்கள். எனவே தானும் சதா ஆன்மீக ஸ்திதியில் இருங்கள் மற்றும் மற்றவர்களிடமும் ஆத்மாவை பாருங்கள். எப்படி தந்தை உயர்ந்ததிலும் உயர்ந்தவரோ அதுபோல அவருடைய தோட்டமும் உயர்ந்ததிலும் உயர்ந்ததாகும். அந்த தோட்டத்தின் விசேஷ அலங்காரம் ஆன்மீக ரோஜாக்களாகிய குழந்தைகள் நீங்கள் தான். உங்களது ஆன்மீக நறுமணம் அநேக ஆத்மாக்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாகும். அதனால் ஆத்மீக ஸ்திதியில் இருங்க, மற்றவர்களையும் ஆத்மான்னு பாருங்கள். அப்படி பார்க்கக்கூடிய ஆன்மீக ரோஜா மலராக ஆகுங்க அப்படின்றார். ஸ்லோகன். விதிமுறைக்கு புறம்பான, அதாவது விதிமுறைகளுக்கு புறம்பாக நீங்கள் யாருக்காவது சுகம் கொடுத்தீங்க அப்படின்னா அதுவும் துக்கத்தினுடைய கணக்கில் சேமிப்பாயிடும். நம்ம விதிமுறைக்கு புறம்பாக மற்றவங்களுக்கு சுகம் கொடுக்கக்கூடாது, அது துக்க கணக்கில் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறார். நல்லது. ஓம் சாந்தி.